ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, இப்போ நெறையா தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, மலையாள சினிமாவாகட்டும், பிற மொழிகள பார்த்துட்டு ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்துறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அந்த ஆடியன்ஸ் நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய நல்ல படங்கள பார்த்து பாராட்டுறாங்களான்னா, குறைவு தான். அப்படி நான் 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 ப்ரிவ்யூ பார்க்கும்போதே இது நல்ல ஒரு சப்ஜெக்ட்டா இருக்கு. இவ்ளோ போல்டான ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. எமோஷனல் கன்டென்ட்டா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ண படம் ஆதார். இப்ப இந்த ஆதார் படம் நான் நெனச்ச மாரி இன்னும் நல்லா போகலையே! வெகுஜன மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகலையே அப்படின்னு நீங்க நெனச்சது உண்டா? கண்டிப்பா. எப்படி எவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டுட்டு ட்ரீம் வாரியர்ஸ்ல வந்து ஓகே ஆவுது. ஆ. ஒரு டைம் இல்ல 2 டைம் ஓகே ஆவுது. ஓகே. பவுண்டு. 2 டைமும் 2 டைம் ஓகே ஆகுதுங்கிறத நான் 2 நிமிஷத்துல ஃபுல்லா சொல்லிட்டேன்ல. ஆனா அது அது பெரிய 2 1/2 வருஷம். எவ்வளோ 2 1/2 வருஷம். அப்படி ஓகே ஆகுது. புரொடக்ஷன் டேபிளுக்கு போகுது. பிரபு சார் டேபிளுக்கு போகுது. அங்கேயும் டிலே ஆகி மிஸ் ஆகுது. ம். வெற்றிமாறன் சார் வந்து லயன் கேட் ஒன்னே என்னுடைய கம்பெனி லோகோ வந்து யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்றாரு. ம். அங்க ஒரு ப்ராசஸ் போய் அப்புறம் அங்க நடக்கல. ஸோ வாட் எவர் இந்த மாதிரி ரீசன்ஸ் நிறைய பார்த்துட்டே வரும். அதுக்கப்புறம் தான் இது வருது. அப்போ இவ்வளோ எஃபர்ட்ஸ் தாண்டி நான் வந்த எனக்கு பெயின் இருக்குதுன்னு செய்யும். அது வந்து அது எப்படிப்பட்டதுன்னா நல்ல படம் அப்படின்னு வந்த படம். அதனால எல்லாராலையும் நல்ல படம்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஸோ அதுக்கு ரீசன்ஸ் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஃபர்ஸ்ட்ல டைம்ல நான் கிளாஷ் ஆனதாக இருக்கலாம். அது அனுபவமின்மையாக இருக்கலாம். கொஞ்சம் முன்ன தாமதமாக வந்திருக்கலாம். மேபி வாட் எவர் ரீசன்ஸ். ஆனால் நான் 10 நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணேன். பொன்னியின் செல்வன் 10 நாளைக்கு முன்னாடி உள்ள கேப் தான் பிளான் பண்ணேன். அதுவும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. பட் எனிவே பட் அது அப்படிதான் ஆகணும்னு இருக்குது அவ்வளோதான். பட் பெஸ்ட் கிரிட்டிக்ஸ் அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங் அது. ஏன்னா இது திருநாளுக்கு அப்புறம் வந்து நான் ரெகுலர் சினிமா பிளாட்ஃபார்ம்லேருந்து எவால்வ் ஆகிறேன். வேர்ல்டு சினிமாஸு ஸோ இதெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு ஐ ஓப்பனர் வருது. தமிழ் சினிமா நம்ம இதுக்குள்ளே ட்ராவல் ஆகி பார்த்துட்டே இருந்தது லெசன்ஸ் எல்லாம். வெளியிலேருந்து பார்க்கும்போது வேறு ராம் கபூர் வர்மா வேறு வேறு டைரக்டர்ஸு ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள பெரிய டைரக்டர்ஸோடைய ஃபிலிம்லாம் பார்க்கும்போது ஒரு ஐ ஓப்பனர் வருது. அதுலேருந்து ஒரு புள்ளி தான் நான் வந்து ஆதார். அதுலேருந்து எவால்வ் ஆகி நான் மாற்றிக்கிட்டு வேற ஒன்று பிஷ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த டைரக்டர் இது எடுத்தவன் தான் இந்த டைரக்டரான்றது என்னுடைய எல்லா படத்துலையுமே இருக்காது. திண்டுக்கல் சாரதிக்கு அம்பாசமுத்திர அம்பானி வேறையா இருக்கும். ஆமா, அம்பாசமுத்திர அம்பானிக்கு இது வேற. திருநாள் திருநாள்லேருந்து ஆதார் வேற வேற ஜானர் இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலி அதை ஒவ்வொன்றுக்கும் ஸ்டடி பண்ணி போகிறதுக்கு டைம் வேற நிறைய போகும். மணிவண்ணன் சார் தான் அப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதில் கொஞ்சம் டைம் நிறைய ஆகுது. மற்றபடி அந்த நீ கேட்ட மாதிரியான அந்த டைமில் ஒரு ரெகக்னைசிங் பெருசாக வந்திருக்கணும் அந்த ஃபிலிம்க்கு. இப்போ ஓடிடியில் பிச் ஆயிருக்கு. சூப்பர். அமேசான் பிரைம் முந்தா நாள் அமேசான் பிரைம் ஓடிடி ப்ளஸ் ஜியோ சூப்பர் அந்த டேபில் பிச் ஆயிருக்கு 12ஆம் தேதி. அதுக்கான ரெகக்னைசிங் வந்து இப்போ கிடைக்கும் நான் நம்புகிறேன் மக்கள்கிட்ட.